பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். An empty vessel cannot fill another empty vessel. வெறுமையான பாத்திரம் மற்றொரு வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப இயலாது. இன்னைக்கு இதை உணராதவர்களாய் நம்மில் அநேகர் சுய சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ. And this applies to all aspects of life. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். Praise God. பட் எத்தனை பேர் தன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின்படி உணர்ந்தவர்களாய் வாழ்கின்றோம்? நிறைய சிச்சுவேஷன்ஸில் நாம் மற்றவங்களை கரெக்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம் த்ரூ வேர்ட் ஆஃப் காட், பட் நாம் அதன்படி வாழ தவறுகிறோம். திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். வானத்தின் கீழ் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். I apologize if that sounds too hard, but today God wants you to realize you are an empty vessel until He anoints us. கர்த்தரால் அபிஷேகிக்கப்படுற வரைக்கும் நம்ம எல்லாருமே எம்டி வெசல்ஸ் தான். கர்த்தரால் அருளப்படாத அபிஷேகிக்கப்படாத எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செயலும் நாம் செய்யும் பொழுது அது கிரியை செய்யக்கூடியதாய் இருப்பதில்லை. லெட்ஸ் நாட் ஃபர்கெட், வேதாகமத்தில் எழுதியிருக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயம். அது சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்க ரெண்டு பேருக்குமே கிரியை செய்யக்கூடியதாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது முதலில் அது நமக்குள் கிரியை செய்யத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெசலில் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கணும் பிஃபோர் வி ஸ்டெப் அவுட் டு ஃபில் அதர் எம்டி வெசல்ஸ். அப்போ தான் நாம் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் செயல்பட முடியும். ஸோ என்ன பண்ணலாம்? லெட் மீ டெல் யூ சம்திங். லெட்ஸே நாம் ஒரு அன்லிமிட்டெட் புஃபே ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஒரு கப்பில் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். ஜூஸ் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த எம்டி கிளாஸை கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போய் ரீஃபில் பண்ணுவோம். ஒன்லி வென் வி எக்ஸ்போஸ் ஆர் எம்டி வெசல் இட் கேன் பி ரீஃபில்டு, இல்லையா? இதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஒன்லி காட் கேன் யூஸ் an empty vessel, மனுஷனால் அல்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ் நாம் ஒரு எம்டி வெசல்னு, அண்ட் தென் வி ஹாவ் டு எக்ஸ்போஸ் அவர் செல்ஸ் ஆஸ் an empty vessel to God. அப்போ தாகத்தோடு கேட்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளையும் நிரப்புவார். when we are filled by the spirit of Lord, God can use us mightily. கர்த்தர் நம்மளை நிரப்பும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னைக்கு இதை நம்ம உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்மளையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் வெறுமையான பாத்திரமாய் படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறுமையான எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஆவினால் நிரப்பி மற்றவர்களுக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் கடந்து போன நாட்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை உணர்ந்த தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களுக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் தாமே அறிந்திருக்கிறீர். அப்பா, எங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் எங்களையும் நீர் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து எந்த ஒரு வீண் வார்த்தைகளும் புறப்படாதபடிக்கு ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை எங்களிலிருந்து புறப்பட்டு மற்றவர்களை தொடும்படிக்காய் நீர் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.